அதனால தான் அதை ஈஸியாக ஜெயிச்சுக்கிறாங்க போன கேமு. ஒத்தாளா இருந்து அவங்க வால் மாட்டில் வேறு யாரும். அவனுக்கு நம்ம கூட வந்தாலும் பாதியிலே ஓட்டானுங்க. அவன் என்ன ப்ரோ தமிழா ப்ரோ முதலே சொல்கிறது இல்லையா ப்ரோ அப்படின்றான் வெளியே போயிட்டு எக்ஸிட் பண்ணிட்டு அப்படின்னு கேட்டு போயிட்டான். முதலே சொல்கிறது இல்லையா ப்ரோ அப்படின்றான். ஏன்னா எக்ஸிட் போட்டானுங்க ஆல்ரெடி. சூர்யாவையா ஃபாலோ பண்ணுறோம். சூர்யா எங்கே போறீங்க? சூர்யா கம்மிங். சூர்யா இல்லைன்னு நினைக்கிறேன்டா. நம்மளுக்கு இதுவில் இறங்கி டேம்பாங்க இறங்கி நீ அன்ஃபாலோ பண்ணிட்டு. ஆதார் டேம்பாங்கில் இறங்கி வந்துரு. லொக்கேஷன்லாம் மார்க் பண்ணுறாரு சூர்யா. வாட்ச் அவுட்டா? ஆதார் வாட்ச் அவுட்லாம் வெளியே விட்றான் ஒருத்தன் கரெக்டாக. போக முடியாமல் வர முடியாமல் நடுவில் நின்று. சூர்யா வாட் இஸ் த வாட்ச் அவுட்? இந்த வீட்டில் நீங்க இருக்கான். என்ன இனிமேல் கொண்டுட்டீங்க? அதான் 6xலாம் வச்சிருக்கிறான். தப்பாச்சே, எடுத்துங்க. 6xா அப்படின்னு சூர்யா ஓடியாடுறான். ஐயோ இது செஞ்சால் அந்த பாட்டை நானே எடுத்துருப்பேனே. வேணுமா? ட்ராப் பண்ணிட்டேன். எடுக்கல. ட்ராப் பண்ணிட்டேன். இத்தனை வாட்டி கேட்குது. எந்தில் எக்கோ இல்லை யாருக்குலையோ எக்கோ கேட்குது. உங்களுக்கு தான். சூப்பர், அப்படி தான் இருக்கணும். இப்போ இல்லை கேட்கல. கேட்குது. என்னடா வளர்ற? உப்பளத்தில் எதுவும் எடுக்கலையா? கேட்குது. எனிமி கம்மம். டைப் பண்ணுங்க மியூசிக். திடீர்னு லாக் ஆயிடுச்சு.
சிகப்பு விளக்கு எரிகிறது ஒரு ஜீவன் போல் ஜோனோ இது ஒரு ஆஃப்லைன் பிளேயரு. சூர்யாவில் வேறு எதுவும் ஆஃப்லைன் பிளேயர் வந்தாங்களான்னு பார்த்தீங்களா? இந்த ஆஃப்லைன் பிளேயர் இருந்தால் அடிச்சிட்டேன். 2-3 பேர் இறங்கினானுங்க. என்ன ஹெல்ப்பா காப்பாத்தா ஆரம்பிச்சிச்சே கொசுக்கடி. என்னடா எழுதிட்டியா? வருவாயிரு அம்மா வருவாயிரு. எனிமி வைக்கலாம். ஏம்மா சாவி போகிறதுலலாம் போடாத, மாட்டிக்கும், எடுக்க முடியாது அப்புறம். குயின்ஸ் போகலாமா? அதாரு ரெடியா? ஆதாரு கேம் ஆடியோவெல்லாம் ஓவர்டேக் பண்ணி போடுது நாய்ஸு. ஏதாவது வண்டி இருக்கா? எங்கேருந்து வருதுன்னு தெரியல அந்த நாய்ஸு. ஏன் ஜோனு வெளியே போயினுக்கிறேன்? சும்மா போனேன், அப்படியே ஒரு ரைடு ஜாலியாக போனேன். வீட்டுக்கு தாண்டா லாய்க்கு நீ ஜாலி ரைடுக்கு. கல்லு எனிமி பாட்டுது. என்ன அடித்தாலும் விட மாட்டேன்டா, எட்டுக்கு தாண்டா வருவேன் கார்னேட்டு. நான் அதாரு என்ன ஜோனுக்கு போயிடுவியா? போயிடலாம். இந்த அப்படி தான் மோதிக்கினே ஒரு அடிக்கு ஒரு அடி. எப்படி ஜஸ்டா ஒரு அடிக்கு ஒரு அடி இடி. இறங்கிக்கோங்க, அப்படியே சூர்யாவுக்கு கூட்டிட்டு வரேன். என்னம்மா பாபா நாதாரு பையனை நின்றவட்டா வந்துடுறீங்களா? இங்கே ஆல்ரெடி பொட்டியாக இருக்கிறானுங்க. M762 வச்சுக்கின்னு ஒருத்தர் செத்துக்கிறான்னா பாராதாரு.
எனிமி ஃபயரிங் மாதிரி இது பார்த்துட்டு அதனால இல்லையே. பாட்டா எனிமியான்னு தெரியலண்ணா. மூணு கொலையா? நானா 3 பாட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆதாரு அமைதியாக தான் சவுண்ட் வரல. வருது. ஒரு அமைதியாக இருக்குதான்னு கேட்குறீங்க? கேட்குறேன் உனக்கு அமைதியாகுதான்னு. எனக்கு இல்லைன்னு சொல்ல வந்தேன். எனக்கு அமைதியாக தான் இருக்கு. உனக்கு இருக்கும்டா, உனக்கு அமைதியாக தான் இருக்கும், எங்களுக்கு தானே எரியும். ஏதோ செட்டிங்ஸ் எதுவும் மாற்றணுமா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. சொல்லுங்கள் சூர்யா. லெவல் 2 வெஸ்ட் இருந்தால் சொல்லுங்கண்ணா. அதாவது இதுக்கு கீழே உன்னோட இதுவும் என்னால் கம்மி பண்ண முடியலடா. ஆல்ரெடி 20 வரைக்கும் வச்சுருக்கிறேன், அப்பயும் காது வலிக்குது. ஏன் என்ன பண்ணுறேன்? நான் இவ்வளோ இது போட்டு கேட்டுன்னு பேசினேன். அப்போ உனக்கு எதனா கேட்டுச்சா நாய்ஸு? ஓப்பனில் வச்சுருந்தேன் ஹெட்செட் போடாமல். ஹெட்செட்டே போடல, அப்பயே நான் இதில் ஒன்றும் வரல நாய்ஸு. ஆனால் உந்தில் மட்டும் ஏன் அப்படி வருது? வயசோ ஏன் உட்காந்து ஊதினுக்கிறேன்? கொஞ்சம் குறைவாக கேட்குது ஊற்றுறது, ஆனால் கேட்குது. எனிமி எங்கண்ணா? பாட்டு இதுதான் எனிமின்னு யாராவது பெட்டுமா தின்ட்டாங்க. தின்னாயிராரே, யாரோ லாரியில் அடிச்சு கொண்டு ஃபேன் ஆஃப் பண்ணுறேன். சவுண்டு கேட்குதா பாருங்க. ஓகேடா பார்க்குறேன்டா. யாருக்கா 4x 6x அந்த மாதிரி வேணுமா? எதாவது கூட வாங்கிக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க ஆதார். என்கிட்ட இருக்கு. இதில் ஃபுல்லாக வச்சுக்கிறேன். இப்போ எதுவும் கேட்கல, எதுவும் கேட்கலடா. இப்போ ஃபேனை போட்டு பார்க்கலாம். ஃபேன் தான் பிரச்சனை. போடாதீங்க ஃபேனை. போட வேணாமா? ஏற்கனவே கொசு கடிக்குதே, ஃபேன் போடாமல் எப்படி உட்கார்றது? ஃபேனுக்கு எதிர்ப்புறக்கமாக பார்த்தா மாதிரி உட்காருக்கு. அப்போ சொன்னு போகலாமா? போலாம். சவுண்டு கேட்குதா? இல்லை 4x 6x எல்லாம் இங்கே ட்ராப் பண்ணியிருக்கேன். ட்ராப் பண்ணாதடா. எத்தனை வர டேய்? ஜோன் இருக்கும்போதெல்லாம் கேட்கல. ஜோனுக்கு விட்டுட்டேன். ட்ராப்பில் இப்போ போடு ட்ராப்பு. சவுண்டு வருது. இன்னும் கேட்குது. வருதா? ஃபயரிங் சவுண்ட் இப்போ கேட்குதா? கேட்குதுடா. எங்கடா போட்ட சூர்யா? இப்போ என்கிட்ட தானே இருக்கு. எனிமி ஃபயரிங் சவுண்டு கேட்டுச்சு. எங்கன்னு பார்த்தீங்களா? பையன் கண்ணாண்ட 330 டைரக்ஷனில். நான் இந்த சைடில் தான். எங்கே நல்லா பார்க்கல.
அதான் கேக்குதுடா ஆனா நான் டிராப் பண்ணிட்டு பாரு, நான் எடுத்துக்கணும். ம் கேக்குதுடா அதாரு சவுண்ட் கேக்குதா? 6x மட்டும் எடுத்துட்டேன். அதாரு 4x வேணுமா கீழே ட்ராப் பண்ணியிருக்கான். இல்லை என்கிட்ட இருக்கு 2 4x. நானும் பிரச்சனை இல்லைனா அப்புறம் என்ன தெரியலையே. என்னடா கேட்டா சூர்யா டிவி ஏதாவது ஓடிட்டு இருக்கா? அது யாரோ வீடியோ பார்க்குறாங்க பக்கத்தில் நினைக்கிறேன். ஃபோனில் ஃப்ரெண்டு இது பார்த்துனுக்குறான் எதையோ. அவனை பார்க்க வேணான்னு சொல்லு. அதான் சொல்றேன். வேறாங்க மற்ற சவுண்ட் எதுவும் கேட்குதா? அதுவும் கேட்குது. ஏதோ கொர்றன்னு ஒரு மாதிரி சவுண்டு கேட்குது. அதான் நான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறது நான் சவுண்டு வேறு ஒன்றும் இல்லை. டிச்சுக்கு டிச்சுக்கி பாடிய டான்ஸ் ஆனது போதும். நான் அப்படியே மலை மேலேயே வேணா லெஃப்ட் சைடில். மலை மேலேயே போனால் ஜோனுக்கு போக முடியாது. இந்த இடத்துல இறங்கணும்னா கொஞ்சம் பாறை இருக்கும், கவர் இருக்கு, அதுக்காக பார்க்குறேன். வேறு ஒன்றும் இல்லை, நிறைய பாறைங்க இருக்கும். அங்கே மாற்றி மாற்றி கவரில் போகலாம். அந்த சைடு எங்கன்னா போயிட்டோம்னா கவரே இருக்காது. ஏதாவது பாறை இந்த இடத்துக்கு போயிடலாமா? அது ஜோனில் இருக்காடா முதல்ல இப்படி அவங்க மார்க் பண்ணுறது. இங்கே ஒரு பக்கி இருக்கு. வேணாம் பக்கிலாம் வா. ஐநானுக்கு என்னடா இதுக்கு இல்லை என்ன இனிமே யாராவது இருக்க போகிறாங்கன்றேன். ஏன்னா படத்துல இருப்பானுங்க தெரியாது வா. பக்கியில் போனால் ஊருக்கே தெரிஞ்சிடும். இது வேறு வாக் பண்ணா பக்கத்தில் பார்த்துட்டாலே தெரியாதுங்க. சவுண்ட் ஏதாவது கேட்குதா? இல்லை இல்லை இப்போதைக்கு எதுவும் கேட்கல. இல்லை அவ்வளோவா கேட்கல. சுற்றி அமைதியாக இருந்தால் அதுவும் அமைதியாக இருக்குது போல். ஏதாவது சின்ன சவுண்ட் வந்தாலும் அது ஆம்பிளிஃபை பண்ணி காட்டுதோ இருக்கலாம். குவாரி குழிக்குள்ளே போய் அவனா ஒழிச்சிருந்தா தெரியாது இல்லை. கத்திரெல்லாம் குழியில் தான் போய் இறங்க போகணும்னு நினைக்கிறேன் குவாரியில். பக்கம் பக்கம் அம்மா வருவாடி வா. அவரு லாரி போகிறது டூ வீலர் போகிற சவுண்ட்லாம் கேட்குது. பொய்க்குன்னு இது ஹார்ன் அடிக்கிற சவுண்ட்லாம் கேட்குது. ரெடி வண்டி போகுது ரோட்டில். அது ஏன்டா என் காதில் வந்து கேட்குற அளவுக்கு போகுது. அதுதான் இந்த ஹெட்செட் எதாவது ஆம்பிளிஃபை பண்ணி காட்டுதுன்னு நினைக்கிறேன். சின்ன சவுண்டையும் பெருசு பெருசு. ஹெட்செட்டை வேறு வாங்கிட்டு ஆதாரு எனிமே இருக்கு போகிறான்னு கொஞ்சம் முன்னாடி 2000 வாங்கியிருக்கிறேன். நார்மல் ஒயர்டு ஹெட்செட் வாங்கி போட்டிருந்தாலே கேட்காது ஆதார் வெளியே இதெல்லாம். இதில் ஒயர் ஹெட்செட் போடுறதுக்கு இடம் இல்லையா இந்த ஃபோனில்? என்ன தர்றாங்க பாருங்க. நம்மளுக்கு முன்னாடி தான் இனிமே இருப்பான்னு நினைக்கிறேன். பார்த்து அவனும் ஒரு கண்ணுக்கு தெரிய மாட்டான்டா. அப்படியே இந்த வீட்டுக்குள்ள ஒருத்தன் ஓடுறான்டா. அப்போதான் எந்த இடத்துல அங்கெங்கேயா மார்க் அடிச்சிருக்காரு பாரு அங்க கார் 98ல. ஓ அந்த வீடா? வர்றான் நம்மால் தானா ப்ரோ? சுட்டி வேறு காமிக்கிறியா ப்ரோ? தெரியாம சுற்றோம் ப்ரோ. தெரிஞ்சு சொல்கிற ஆசை வர இருக்கா அவனுக்கு?
ஜோனுக்குள்ள வந்துட்டான் பாருண்ணா. டேங்க் இருக்கான். நம்மளே ஓப்பனில் தான்டா இருக்கும். உஷாராக இருக்குடா. ப்ரோ பாம்பு இருக்கு போடுவா. போடு இருந்தால் போடு. கரெக்டாக அவனுக்கு தெரிஞ்சால் போட்டு விட்ருவேன். போடுங்க. அவன் தள்ளி போய் வச்சுச்சோ. ஜோனார் வருது. உங்களை அடிக்கிறான். ஆமா இந்த வந்துட்டான்டா. அப்போ இதை வந்துட்டேன். இங்க ஒருத்தன். இன்னும் இவ்வளவு பெரிய பள்ளமா இருக்குது. நான் வர குழிக்குள்ள உண்டனே. எல்லாருமே குழிக்குள்ள தான் ப்ரோ இருக்கும். மேல ஏற முடியாதே. ஏறலாம் ஜோன் தான் போகணும். ஜோன் மேல. ஓ இந்த பக்கம் வழி இருக்கா? இன்னும் 3 பேர் இருக்காங்களா? ஆமா அதாவது கிட்டக்க இருக்காது. கொஞ்சம் தள்ளி போய் அந்த இதுவாண்ட போடு. அதுக்கு அடுத்து இல்லை. படு படு படு. எங்கேருந்து பார்த்தீங்களா தெரியலையே. சூரியன் எங்கேருந்தோ எங்க புலகம். இருக்கான் பாரு. அங்க இருக்கான் பாரு. நான் மார்க் பண்ணிருக்கேன் பாரு. அங்க இருக்கான் பாரு. அதான் இங்கே தான் தெரிஞ்சா. நீ வரலாம் கபியா. நான் கொஞ்சம் வெளியே வரலாம். நீ இந்த பக்கம் ஓப்பன் ஸ்பேஸ் வரலாம். நீ அடிக்கிறானே அவன்லாம். மறந்துக்கிட்டா. ஒருத்தன் நாக்கு வச்சுட்டு பேரு. லெஃப்ட்ல மேல தானே இருக்கான். பாத்துனா அங்க ஏறிடுவோமா? ஏறு ஏறு. ஒரு ஸ்டெப் காம்பவுண்ட்ல முன்னாடி தான் ஏறு. இருக்கானுங்க. அதாரு உஷாரு. இந்த பக்கம் லெஃப்ட் சைடு பாறை கிட்ட போனா அடிக்கலாம். ஈஸியா அடிக்கலாம் பாருண்ணா. ஸ்கோப் போட்டு தான் அடியா. ஸ்கோப் அது ஆக மாட்டேதுடா அவசரத்துக்கு. இன்னொருத்தன் எங்க இருக்கான்? உஷாரா அதாரு. வீட்டுக்குள்ள ஒருவேளை நம்மள வீட்டுக்குள்ள எங்கேயாவது ஒளிஞ்சிட்டு இருக்க போறானா? அவன் பொட்டியில் எதனா கிடச்சுன்னு எடுத்துக்க. ஆதாரு எடுத்துட்டு தேவைப்படும். ஒருத்தன் எங்கன்னா போயிருப்பான். கல்லாண்டியார் நாக்கு அப்படின்னா அது ஸ்கோப்பின் அவசரத்துக்கு ஆக மாட்டேங்குதுடா சூர்யா. விரல் இதுவாக இருக்கு. வேர்வையில் நனைஞ்சிருக்கு. நீங்க அப்படித்தானே ஏறி வந்தீங்க. அந்த இடத்துல அவனை பார்க்கலையா? சைட்ல தானே திரும்பி வந்தீங்க. அப்படிதான் வந்தேன். அவன் மாட்டலையே. அவன் பொறுமையாக ஒழிச்சுன்னு வந்துருப்பான். எனக்கு கம்முன்னு உட்காந்துருப்பான். ஐயோ வராங்க அப்படின்னு. அவன் வந்து ஸ்கோப் பண்ணி அடிச்சதை பார்த்தல கடைசி கிளைமேக்ஸில். ஓப்பன்ல நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படியே நின்று வேடி பார்த்து வந்துருக்கான். அந்த கல்லு பின்னாடி தான் இருப்பான் போல அப்படின்னு சொல்லி நானும் கல்லு பின்னாடிலாம் அவசரமாக போய் ஏறினேன்.
அப்புறமா தான் வாங்கல இங்கெங்கேருந்துடா வர கோமாளி அந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. நான் பாட்டா இருக்குமோன்னு நினச்சேன் முதல்ல.